என்னடி ஆன்னு போட்டுருக்குற? இல்ல நம்மளுக்கெல்லாம் இந்த அறிவு ஏன் இருக்க மாட்டேங்குது. அது வந்து பொட்டி கடை, பேக்கரிக்கு பக்கத்துல ஒரு பொட்டி கடை வச்சிருக்காங்க. பொட்டி கடைக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ரியல் எஸ்டேட். ஆமா, அதுலயும் 2 பார்ட்னர் போயிட்டாங்க போல. 2 பேரும் நம்பர் அடிச்சிட்டாங்க, ஒரு நம்பர் தான் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? போர்டு ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்களா? போர்டு ஸ்பான்சர்லாம் கிடையாது. லேண்ட் ரியல் எஸ்டேட் காரங்க போற கறிக்கடை, மீன் கடை, பொட்டி கடைன்னு வச்சிருக்காங்க. இது சும்மா சைடு பிசினஸ். ஐடில இன்கம் காட்டணுமா இல்லையா? அதுதான் மெயின் பிசினஸ். கடையை மூடி டப்புன்னு கிளம்பி போய் பாருங்க, இந்த இடம் 4 சென்ட் தான், நம்ம ஆளு தான், பைசிக்கலாம், பெண்ணிக்கலாம். என்ன 16 லட்சம் சொல்றாரு, உங்களுக்கு வேண்டி 14 லட்சத்துக்கு முடிச்சு தரோம். எனக்குலாம் அப்படியே ஒரு நிமிஷம் நெஞ்சு அடைச்சிச்சு. 14 லட்சமா? அப்படி பார்த்தாலும் ஒரு 3 சென்டாவது வேணுமா ஒரு வீடு கட்டுறக்கு? 14, 28, 32 லட்சம், கிட்டத்தட்ட கோடியை தாண்டுதே. எங்க இந்த கோயம்புத்தூர்ல இருக்க உண்மையா சொல்லுங்க, இது வந்து நம்ம வந்து வாழவே முடியாதற்ற கோயம்புத்தூர்ல. சிவகாசி போயிட்டு கேக்குறோம், என்னது ஒரு இட்லி உண்மையாலுமே 4 ரூபா அந்த மாதிரி தான் சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல 8 ரூபா அந்த இட்லி. நிஜமாவா? 10 ரூபாய் இல்லாம நிஜமாவான் ஏத்திக்கிட்டே இங்க வந்து இல்ல ரோட்டு கடையில தான் அந்த 8 ரூபாய் 7 ரூபாலாம். நீ ஒரு கடை, ஒரு பர்மனண்டா ஒரு இடத்துல கடை போட்டிருக்காங்க, அந்த கடையில போய் கட்டினா 10 ரூபா 15 ரூபா தான். இதுல வேற எங்க அப்பா வகுத்தறிச்சல கலப்புவார். 15 லட்சம் சொல்றாங்களா? அந்த காலத்துல இந்த இடம் ஏக்கராவே 5000 ரூபாய்க்கு வாங்கி சொன்னாங்க. நான் தான் எதுக்கு தேவையில்லாம வாய மூட